ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். இயற்கையோடு ஒத்து வாழ் பார்க்கலாங்களா? இப்போ இயற்கை ஒவ்வொன்றுமே நம்மளுக்கு கொடுக்குற தன்மையிலேயே இருக்குது இல்லைங்களா? நாம் என்ன பண்ணுவோம்? யாருனாச்சும் எதனாச்சும் கொடுத்தா நம்ம வாங்கிக்கிற தன்மையிலேயே இருக்கும் இல்லைங்களா? இப்போ மாம்பழத்தையே எடுத்துக்கோங்களேன். மாங்கனி கொடுக்குது இல்லைங்களா? மாம்பழத்தை கொடுக்குது. அது எதையாச்சும் எதிர்பார்த்து கொடுக்குதா? இல்லை இல்லை. அது எப்பயுமே எல்லாத்துக்குமே கொடுக்குற தன்மையிலேயே இருக்குது இல்லைங்களா? இப்போ ஆப்பிள் மரம்னு எடுத்துக்கிட்டால் அது கொடுக்குது. எல்லாமே தென்னை மரம் எடுத்துக்கிட்டால் தேங்காய் இளநீ எல்லாம் கொடுத்துட்டே இருக்கு இல்லைங்களா? ஆனால் மனுஷாங்க என்ன பண்ணுவாங்க? நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்னு பார்ப்பாங்க. யாருனாச்சும் நம்மளுக்கு கொடுத்தா பரவாயில்லையே அப்படின்னு பார்க்கறதெல்லாம் மனுஷாங்க தானே. அதுவும் கடையில் இது வாங்கினா இது இலவசம்னு போட்டாங்க, போர்டு வச்சுட்டாங்கன்னு வைங்களேன், அங்கே தான் கூட்டம் அடக்காயும் இல்லைங்களா? ஆனால் அதுக்கும் சேர்த்து தான் வேலை அதில் போட்டுடுவாங்க. அதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஜனங்க. இலவசம் அப்படின்னு சொல்லிட்டா போதும், அந்த இடத்துல தான் கூட்டமானது அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும் இல்லையா? அப்போது யோசிக்கணும் இல்லைங்களா? இப்போ நம்ம பகவான்கிட்ட வேண்டுறோம், அப்பா எனக்கு அது வேணும்ப்பா இது வேணும்ப்பா அப்படின்னு வேண்டிக்கிட்டே இருக்கோன்னு வைங்களேன். பகவான் பார்த்துப்பாரு, என்ன பார்த்துட்டே இருப்பார் இல்லையா? இவனுக்கு கொடுத்தா 4 பேர்த்துக்கு இவன் கொடுப்பானா, இவன் கொடுக்குற நிலைமையில் இருக்கானா, இல்லை மற்றவங்களதில் போய் வாங்குற நிலைமையிலேயே இருக்கானா அப்படின்னு பகவான் பார்த்துக்கிட்டே இருப்பார். சரிங்களா? அப்போது நாம் மற்றவங்களுக்கு எப்போ கொடுக்குற தன்மைக்கு நம்மளை மாற்றிக்குவோமோ அப்போ தான் நம்மளுக்கு கேட்டதெல்லாம் பகவான் நம்மளுக்கு கொடுப்பார். சரிங்களா? ஏன் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது? நாம் தேடிக்கிட்டே இருக்கும்போது எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது. அதுதான் வாழ்க்கை. நாம் தேடலை நிப்பாட்டிட்டு அமைதியாக இருந்தோன்னு வைங்களேன், ஒவ்வொன்றா நம்மளை தேடிட்டு வந்துடும். சரிங்களா? இப்போது நாம் இதுக்கு எது இலவசம் அப்படின்னு போட்டுட்டா அங்கே கூட்டம் அலைப்பாயுதுன்னா ஏன் அலைப்பாயுது? ஏன் அந்த இலவசமாக கொடுக்குற சாமானுக்காக ஏன் அப்படி போய் வாங்கணும்னு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது நாம் எப்படி யோசிக்கணும்? நம்ம யோசிக்கும் போதே நாம் மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும், மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு அந்த யோசனை நம்மளுக்குள்ளே வந்துச்சுன்னா தான் அந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கணும் இல்லைங்களா? இப்போ நாம் யோசிக்கும் போதே மற்றவங்க கிட்டேருந்து வாங்கிக்கலாம், அதுனாலும் வாங்கிக்கலாம், இதுனாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னு வைங்களேன், அப்போது பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்குமா? நாம் கேட்குறத சொல்லுங்க பார்க்கலாம். நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். யத்பாவம் தத்பவனி. அப்போது நாம் எதை யோசிக்கிறோமோ அதுதானே நடக்கும். அதுக்கு காரணமும் நாமளே தானே. யோசிங்க பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணணும்? மாற்றி யோசிக்கணும். மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நாம் வரவழைச்சிக்கணும் இல்லைங்களா? எதையுமே மற்றவங்க கிட்ட நாம் கேட்டுக்கிட்டே இருக்காமல் நாம் கொடுக்குற நிலைமையில் இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு மதிப்பு இல்லைங்களா? கையில் காசு, துட்டு, பணம், மணி அப்படின்னு கையில் இருக்கிற முடிக்கும் தான் மதிப்பு. இல்லைன்னா மதிப்பா? இல்லை. இருந்துச்சுன்னா மம்மிம்பாங்க. இல்லைன்னு வைங்களேன், நீ டம்மி பீஸு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்? நம்மளுக்காக நாம் சேமித்து கொண்டு வைத்துக்கொள்வது மிக மிக அவசியம் இல்லைங்களா? வாழ்க்கையை ஃபுல்லுமே என்ன பண்ணுறோம்? குடும்பம் குடும்பம் குடும்பம்னு சொல்லிட்டு குடும்பத்துக்காகவே பெண்கள் வாழ்ந்துடுறாங்க இல்லைங்களா? பெண்களுக்காக வாழ்கிறாங்களான்னா கிடையவே கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? குடும்பத்தையும் கவனிச்சிக்கணும், எல்லா கடமைகளையும் கரெக்டாக நாம் செய்யணும். அப்படியே நாம் நம்மளுக்காகவும் கொஞ்சம் வாழணும் இல்லைங்களா? எதுக்காக பகவான் நம்மளை இங்கே
அனுப்பியிருக்காங்க, இந்த ஆன்மாவை எதுக்காக இங்கே அனுப்பியிருக்காங்க, என்ன விஷயத்துக்காக அனுப்பியிருக்காங்க, அதெல்லாம் யோசிக்கணும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? எல்லாத்துக்குள்ளேயுமே ஒவ்வொரு தனி திறமை உண்டு இல்லைங்களா? அந்த திறமையை முதல்ல வெளியே கொண்டு வரணும். சரிங்களா? அப்போது அவன் நமக்கான திறமை எது அப்படின்னு அதை கண்டுபிடிச்சி அதை வெளியே கொண்டு வந்து அதை நாம் செய்யும்போது மட்டுமே அதில் நாம் சாதித்து காட்ட முடியும். சரிங்களா? பிறக்கும் போதே அவங்களுக்கு ஒரு விதை போட்டுடுவாங்க, அவங்களால இதை பண்ண முடியும், இதில் பண்ணால் மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஏற்கனவே மேலே சொல்லி அனுப்பி விட்டாங்க இல்லைங்களா? விதைச்சி அனுப்பிட்டாங்க. அப்போது அது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை செஞ்சு நாம் வாழ்ந்து காட்டணும் இல்லைங்களா? காசு இருந்தால் தான் மதிப்பு, இல்லைன்னா மதிப்பு இல்லையே. அப்போது வாழ்க்கைக்கு பணம் தேவை. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம கையில் பணம் வச்சுட்டு இருக்கணும். இல்லைன்னா மதிப்பெண்ண கிடையவே கிடையாது இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? நமக்குண்டான டேலண்ட் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும், அதை வெளியே கொண்டு வரணும், அந்த வேலையை நாம் செய்யணும், அதெல்லாம் நாம் சாதிச்சு காட்டணும். சரிங்களா? மற்றவங்களெல்லாம் ஏதாவது பேசிகிட்டே இருக்காங்கன்னு வைங்களேன், என்ன பண்ணலாம்? அவங்கள கம்மனை அமைதியாக விட்டுடுங்க. நம்ம என்னதான் முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும் அந்தந்த டைம் வந்தால் தான் அது நடக்குமே ஒழிய அதுக்கு முன்னால் நடக்குமான்னா நடக்கவே நடக்காது. டைமுன்னு ஒன்று உண்டு. சரிங்களா? ஆனால் விதின்னு சொல்லிட்டு விட்டுடாதீங்க. விதின்னு சொல்லி விடாமல் அதுக்குண்டான முயற்சி என்ன, பகவான்கிட்ட வேண்டும் போது அதுக்குண்டானது கண்டிப்பாக அதுக்குண்டான பதில் கிடைக்கும். அப்போது அதில் நாம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே நல்லதையே நினச்சிட்டு இருக்கும்போது சேவை மனப்பான்மை அப்படிங்கிறது ரொம்ப மெயின். இப்போ குடும்பம் சொல்லிட்டு குடும்பத்தையே பார்த்துட்டு இருக்காம, குடும்பத்தை மட்டும் கவனிச்சுட்டு இருக்காம குடும்பத்தையும் பார்த்துட்டு மற்றவங்களுக்காகவும் நாம் ஏதாவது பண்ணுறோன்னு வைங்களேன், அதுதான் பகவானுக்கு மிகவும் பிடித்தமானது. சரிங்களா? அப்போது இவன் குடும்பத்திற்காக மட்டும் இவன் உழைக்கின்றானா, இல்லை மற்றவர்களுக்காகவும் இவன் செலவு செய்கின்றானா அப்படிங்கிறத பகவான் மெயினாக பார்த்துட்டே இருப்பார். சரிங்களா? அப்போது நாம் நம்மளை கொடுக்கின்ற தன்மைக்கு நாம் நம்மளை ரெடி பண்ணும்போது மட்டுமே, தயாராக்கும் போது மட்டுமே நம்மளுக்கு பிரபஞ்சம் வாரி வாரி வழங்கும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? எதுவாக இருந்தாலும் இலவசமாக கொடுத்தா ஓகே, இலவசமாக கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லைங்களா? நம்மளை நாம் மாற்றிக்கணும் இல்லைங்களா? மற்றவங்களுக்கு நாம் கொடுத்து அதில் நாம் சந்தோஷம் அடைய வேண்டும். அப்போ என்ன பண்ணலாம்? அதுக்குண்டான தகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தான் நம்மளுக்கு வரவழைச்சிக்கணும். அப்படி பண்ணும்போது பகவான் பார்த்துட்டே இருக்காது இல்லைங்களா? இவங்க எப்படி, உங்களோட மனம் எப்படி அப்படின்னு பார்த்துட்டே இருக்காது இல்லைங்களா? மனம் தூய்மையாகிவிட்டதா இல்லையா அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பார். அப்போ என்ன பண்ணலாம்? அதுக்குண்டான தகுதியை நாம் வரவழைத்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். சரிங்களா? இப்போது கொடையே இருக்குன்னு வைங்களேன். இப்போ கொடை தேவைப்படும் போது தானே நம்ம கொடை எடுப்போம். மழை வரும்போது மட்டும்தான் கொடைக்கு வேலை இல்லைங்களா? இப்போ தண்ணி இருக்குன்னு வைங்களேன், தாகம் எடுக்கும்போது மட்டும்தான் நம்ம தண்ணியோட அருமையை நம்ம புரிஞ்சுக்குவோம். அப்போ தான் நம்மளுக்கு தண்ணியை தேடுவோம் இல்லைங்களா? அதை போல் மனுஷாலையும் தேவைப்படும் போது மட்டுமே பயன்படுத்தி கொள்வார்கள். சரிங்களா? அப்போது உண்மையான அன்பை பாசத்தை பார்க்க முடியுமா அப்படின்னா யாருக்கிட்டையுமே உண்மையான அன்பையும் பாசத்தையும் நாம் பார்க்க முடியாது. இயற்கையோட ஒத்துவாள்னு எதுக்கு சொல்கிறதுன்னா, அன்பாகட்டும் பாசமாகட்டும் நாம் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். சரிங்களா? அதை திருப்பி நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா எல்லாத்துக்குமே கிடைக்குமான்னா கிடைக்காது. சரிங்களா? அப்போது எதையுமே கொடுக்குற தன்மையில் இருக்கும்போது நம்மளுக்கு பாதிப்பு என்பதே கிடையாது. நல்லா யோசிங்களேன்.
எல்லா ஜனங்களுமே அவங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லும்போது மற்றவங்கள நல்லா பயன்படுத்திக்குவாங்க இல்லைங்களா. தேவையில்லை அப்படிங்கும்போது மதிப்பு உண்டான்னா கிடையவே கிடையாது. ஜனங்களுக்கே தேவைப்படும் போது மட்டும்தான் மதிப்பு, இல்லைன்னா இல்லை இல்லைங்களா. அப்போ நாம் என்ன பண்ணணும்? நம்மளை நாம் ரெடி பண்ணிக்கணும். கொடுக்குற தன்மைக்கு நாம் வந்துடணும். அப்போ தான் நம்மளுக்கு மதிப்பு, இல்லைன்னா மதிப்பானா கிடையவே கிடையாது. சரிங்களா. அப்போ என்ன பண்ணலாம்? எதையுமே ஒன் வேவாக இருந்துக்கலாமே. இப்போ கொடுக்குற தன்மையிலேயே இருந்துடுவோம். எது அன்பாக இருந்தாலும் சரி, பாசமாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, நாம் கொடுக்குற தன்மையில் மட்டும் இருக்கும்போது நம்மளை அது பாதிக்காது. திரும்ப நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு நாம் எதிர்பார்க்கும்போது கிடைக்கலன்னு வைங்களேன், மனமானது பாதிக்கப்படுதா இல்லையா? அப்போ ஏன் எதிர்பார்ப்பானே? எதுக்காக எதிர்பார்ப்பானே? அப்போ ஏமாற்றம் அடைவானே? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணலாம்? மனசை எப்பயுமே அமைதியாக வச்சுக்கணும். நம்மளுக்கு கிடைச்சாலும் சரி, கிடைக்கலைன்னாலும் சரி அப்படின்னு அந்த மனப்பக்குவத்துக்கு நாம் வந்துடணும். சரிங்களா. அப்போது நம்மளோட நிம்மதி நமக்குள்ளே தான் இருக்கே ஒழிய, மற்றவங்கெல்லாம் நம்மக்கிட்ட அன்பு காட்டும் போதோ பாசத்தை காட்டும் போதோ அப்போ தான் நம்ம மனசுக்கு நிம்மதி கிடைக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது. முதல்ல அப்படி மைண்ட் செட் பண்ணியிருந்தீங்கன்னு வைங்களேன், அதை முன்னே அழிங்க. நமக்குள்ளே தான் நம்ம அமைதியை தேடணும். வெளியே இருக்கிற ஜனங்கள் மூலிமா நம்மளுக்கு கிடைக்குமா? அவங்க காட்டுற அன்புலையோ இவங்க காட்டுற பாசத்துலேயோ கிடைக்குமான்னா கிடைக்கவே கிடைக்காது. சரிங்களா. அப்போ என்ன பண்ணலாம்? எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நம்ம வெளியவே தேடிட்டுருக்கோம் இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணலாம்? நமக்குள்ளேயே நாம் தேடுவோம், நாமளே நம்மளை சந்தோஷப்படுத்திக்குவோம். மற்றவங்க என்ன தான் சொன்னாலும் சரி, நாம் அமைதியாக இருப்போம். நம்மளோட சந்தோஷம் நம் கையில் அப்படின்னு நாம் முடிவு பண்ணிடணும். பகவானை வெளியே தேடும்போது கிடைக்க மாட்டான், உள்ளே தேடும்போது ஓடி நிற்பான், அவன் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதை போல் நம்மளோட நிம்மதி நமக்குள்ளே தான் இருக்கே ஒழிய வெளியே பார்க்கவே முடியாது, தேடவே முடியாது, தேடினாலும் கிடைக்காது. சரிங்களா. அப்போ என்ன பண்ணலாம்? முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களே சந்தோஷமாக வச்சுக்குவோம், நாமளும் சந்தோஷமாக வாழ்வோம். அதில் தான் உண்மையான சந்தோஷமே நமக்கு கிடைக்கும். இயற்கையோடு ஒத்து வாழ்வோம். சரிங்களா. பகவான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவோம், விடாமல் பயிற்சி பண்ணுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.